திமுகவின் ஏ டீம் தான் தமிழக வெற்றிக் கழகம் என குற்றம் சாட்டியுள்ள இந்து மக்கள் கட்சி நிறுவன தலைவர் அர்ஜுன் சம்பத் தாவேகாவின் இரட்டை வேடத்தை வெளிப்படுத்துவதுதான் தங்கள் நோக்கம் எனவும் தெரிவித்துள்ளார். தாவேகாங்கிறது ஒரு அரசியல் கட்சி அல்லங்க. ஒவ்வொரு தேர்தலுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் ஓட்டுகளை பிரிப்பதற்காக, அதிமுக பாஜக வெற்றியை தடுப்பதற்காக அவங்க புதிய புதிய அமைப்புகளை கொண்டு வருவாங்க. அரசியலுக்கு புகழ்பெற்ற நடிகர்களை கொண்டு வருவாங்க. கடந்த முறை மக்கள் நீதி மையம் உருவாக்கப்பட்டது. அவங்க திமுக வைத்து பேசுவாங்க, ஆனா அடுத்த தேர்தலில் அவங்க என்ன திமுகலேயே ஐக்கியமாயிடுவாங்க. அது மாதிரி இது திமுகவினுடைய ஒரு ஏ டீம். இந்த தாவேகா திமுக என்ன பேசுதோ அதைத்தான் இவங்க பேசுவாங்க. ஆனா திமுக எதிர்த்தும் பேசுவாங்க. அது ஒரு அரசியல் கட்சி மாநாடு கிடையாது. அது ஒரு ரசிகர் மன்ற கூட்டம். பவுன்சர்ல தூக்கி வீசுறாங்களே, இதுக்கும் அதுல கிரீஸ் எல்லாம் தடவியெல்லாம் பார்த்தாங்க. அதெல்லாம் தாண்டி கூட நிறைய நீங்க ரசிகர் மன்றங்களுடைய அந்த மாநாடுன்னா அப்படித்தான் இருக்கும். நீங்க அந்த தாவேகா மாநாடு அப்படிங்கிறது எப்படி நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம். டிஎம்கே கொடுத்திருக்கிற அந்த திட்டம் அதுதான், அவங்களுக்கு ப்ராஜெக்ட் அதுதான். நீ பிஜேபி எதிர்க்கணும், பிஜேபிக்கு யாரும் ஓட்டு போடக்கூடாது. அப்படி பார்த்தா அவர் திமுக எதிர்க்கிறாரு. அதுதான் கமலஹாசன் தேரி. வருங்கால கமலஹாசன் தான் இவரு, நம்மாடு ஜோசப் விஜய்.